கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. அதற்கான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்களான மிக அற்புதமான சுப கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் இருக்க போகுது. இந்த 2026 துவக்கத்திலே பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்களின் இணைவு, சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களின் இணைவோடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் 2026 ஆரம்பத்திலிருந்து மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது. அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசிக்குள்ளே நுழைகிறார். அதற்கு பிறகு திரும்பவும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறார்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த வருடத்தை இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே 2 பகுதிகளாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய சுப கிரகமான நம்முடைய குரு பகவானுக்கு இருக்கிறது. அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் ஒரு 6 மாதம் கிடைக்குன்னு நினைக்கிற நம்முடைய ராசி நேயர்கள் இந்த ஒரு 6 மாதம் சந்தோஷம் அதிகமாக நிலச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில் வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த 2026 கரெக்டாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சி ஆர போகிறாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த 5ஆம் தேதி தான் அந்த பயிற்சி நடக்கு. அதற்கு முன்னாடி அவர்கள் அதே இடத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதுமே வருட கிரகமான நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியிலே பயணிப்பார். மற்ற கிரகங்கள் எப்பொழுதும் போல் 45 நாட்களுக்கு ஒருக்க, அதே போல் சூரியன் மாதத்துக்கு ஒருக்க, சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒரு முறை அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கணக்கு. இந்த வருடத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மீண்டும் சொல்கிறேன், குரு பகவான் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் பொது பலன்கள் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பொது பலன்கள் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது, ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர்
நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். நான் தான், என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது வந்து பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு மன மகிழ்ச்சிகளையும் மன வலிமையும் கொடுக்க போகுது. சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருந்தாலும் சனி பகவானுடைய அத்தனை விதமான ஒரு எதிர்மறையான செயல்பாடுகளை, சனி பகவானுடைய தாக்கங்களை குறைத்து அவரை கண்ட்ரோல் பண்ணி போதும். இவங்க கிட்டத்தட்ட ரொம்ப பல வருட காலமாக பிரச்சனையில் மட்டும் இருக்காங்க, இவங்களை சரி செய்யணும், இவங்க லைஃப் நல்லா இருக்கணும், அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய ஒரு ஆதரவோடு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதாரம் நிறைய சிக்கல்களை சந்தித்த நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகின்ற ஸ்தானம், முயற்சி ஆட்டோமேட்டிக்காக தடையாக இருந்துச்சு, அந்த தடையை உடைக்க போகிறீங்க. தடை அதை உடை என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய போது, பொருளாதார விஷயங்களை ஏற்றம் உண்டு. அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க. இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசை இருக்கும், வாங்கலான்னு ஆசை இருக்கும், ஆனால் வாங்கக்கூடிய ஒன்றும் பொருளாதாரத்தில் ஒரு சூழ்நிலை வந்திருக்காது, இல்லை அதற்கான ஒரு ஆதரவு கிடைக்காது, எதிர்மறையான விஷயங்கள் கிடச்சிருக்கு. இது எதுக்கு வாங்க போகிறேன், அதை எதுக்கு வாங்க போகிறேன்னு சொல்லி உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டாமினேஷன் உடைய போகுது. அதே போல் மனைவியின் மூலமாக கணவருக்கு மிகப்பெரிய மாற்றமும், கணவரின் மூலமாக மனைவிக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். 2 பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை இனிமேல் உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிடுவாங்க. இத்தனை நாட்களாக புரிந்து கொள்ள முடியாமல் நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டிங்க. இவங்க எப்படா புரிவாங்கன்னு காத்திருந்தீங்க. இப்போ உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட அவங்க பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். குழந்தை பாக்கியம் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு
கிரகங்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, எப்படியா ஒரு சொந்த வீட்டில் இருந்துட மாட்டோமா, ஒரு சொந்த வீடு கிடச்சா நிம்மதியாக இருக்கும். நம்மளும் எத்தனை தடவை தான் வீடை சேஞ்ச் பண்ணி அதை பலவனையும் பொருளை தூக்கி வச்சு திரும்பி பொருளை மாற்றுறது, படுற கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உறுதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. மேலும் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது. சாதாரணமான ஒரு அடிப்படை வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையிலேருந்து அடுத்த பொசிஷன் வர போகிறீங்க. அரசாங்க வேலையில் உங்களுடைய முழு திறமையை, உண்மையான தன்மையை, நேர்மையான முறையில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் போலியான நபர்கள்லாம் உயர்ந்த பதவிக்கு போயிட்டாங்க, நேர்மையான நீங்கள் ஓரமாக இருக்கீங்கன்னு வருத்தப்படுறீங்கன்னா நேர்மைக்கேற்ற ஒரு வலிமையை கிரகம் உங்களுக்கு கொடுத்து அதில் உங்களை பாஸ் பண்ணி விட்டு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகிறாங்க. அரசாங்க வேலைக்கு பல முயற்சி எடுத்துகிட்டு பேசாமல் முயற்சி எடுக்காமல் விட்டுருமா, எதுக்கு முயற்சி எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த கவலை இனிமே கிடையாது. உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அதாவது இந்த வருஷத்தை வந்து நம்மளோட மீனராசிக்காரங்க 2 விதமாக பிரிச்சுக்கலாம், 3 விதமாக கூட பிரிச்சுக்கலாம். ஒன்று, பணம் வரும், ஒரு மதிப்பு வரும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி வரும், மிகப்பெரிய மாற்றம் வரும், எதிர்பார்த்த சேர்க்கை வரும், எதிர்பார்த்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் 2ம் கலந்த ஒரு கலவையாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரன், மூத்த சகோதரனுடைய ஆதரவு கிடைக்கும். சகோதரியோட ஆதரவும் உறுதியாக கிடைக்க போகுது. எவ்வளோ தடைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய மீனராசி என்பவர்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆதரவு கொடுத்து மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு, வெளி மாநிலம் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சுற்றுலாக்காண்டி போவீங்க, அதே போல் வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் நம்மளுடைய மீன ராசியில் சினிமா துறையில் இருக்கீங்களோ, கலைத்துறையில் பயணிக்கின்ற நம்மளுடைய அனைத்து விதமான மீனராசி என்பவர்களுக்கும் கலைத்துறையில் ஒரு மிக அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான கேரக்டரில் நடிக்க போகிறீங்க. அது வந்து சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் சின்ன திரையில் நடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று எந்த சமூக வலைதளம் மூலமாக உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கீங்களோ அந்த செயல்பாடுகளில் வெற்றி பெற போகிறீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொதல் விஷயம், உங்களுடன் இருக்கும் பெண்களிடம் தேவையில்லாத செயல்பாடுகளை எக்காரணம் கொண்டும் செய்துவிடக்கூடாது. பெண்களுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எக்காரணம் கொண்டு செஞ்சிடக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனை வருதுன்னா அதை உடனடியாக என்ன பண்ணணும், நீங்கள் கவனித்து பார்க்கணும். மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாக முடிவெடுக்கக்கூடாது. உங்களுடைய மருத்துவரை நாடி உங்களுக்கு எந்த மருத்துவம் செட் ஆகுமோ, எந்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சார்ந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் உறுதியாக மருந்து சாப்பிட வேண்டும் என்பது கிரக ரீதியான உண்மை. மேலும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய்மாமா உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும். அது பெரிய பிரச்சனை ஆகாது. நீங்கள் உடனடியாக அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சிங்கன்னா கட்டாயமாக மகிழ்ச்சியை பெறுவீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த 2026 நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை கைப்பற்றி கொண்டு மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மதுரை ஆளும் மீனாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் அற்புதமான செயல்பாடுகளையும் செய்து கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் முடித்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கரெக்டான முறையில், சரியான முறையில் வழிபாடை மனதார பண்ணுங்க. மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு, மகிழ்ச்சிகள் அதிகமாக உண்டு மீனராசி என்பவர்களுக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.